Hi friends, welcome to our YouTube channel. This is MD ibbu views. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பக்கோடா வச்சு ஒரு ஈஸியான ஒரு சைடு டிஷ் செய்ய போறோம். இது வந்து மீன் குழம்பு, கார குழம்பு எல்லாத்துக்கும் சைடு டிஷ்ஷா செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா பொடுசா நறுக்கி வச்சிருக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு கை அளவு புளி எடுத்து வச்சுக்கணும். பாத்துக்கோங்க இந்த அளவு. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 இல்லை 5 கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கிலோ பக்கோடா இந்த மாதிரி நல்லா தூளாக இப்படி பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. இது வந்து எங்கள் ஃபேமிலி பெருசு, அதனால நாங்கள் கொஞ்சம் இந்த அளவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு 2 பேர் 3 பேர்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பொருட்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சைட் டிஷ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் புளிப்பு காரம் ரெண்டுமே கலந்து இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த புளிப்பும் காரத்தும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த பொருள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன போடுறேன்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அது எப்படி பண்ணுன்றதும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்று எல்லாமே ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும், நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கையில் பிணைஞ்சிக்கணும். இது நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதை நல்லா இப்படி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த பக்கோடாவில் ஆல்ரெடி உங்களுக்கு சால்ட் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதிலே வந்து கருவேப்பிலை எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு புளி காமிச்சேன் வீடியோவில். இப்போ இது வந்து நான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்கோடாவில் ஊறி அது நல்லா இந்த புளிப்பு தன்மை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணிட்டேன் நான். இந்த புளியை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஆனால் ஊறி வரும்போது நல்லா உங்களுக்கு நல்லா திக்கானது அழகாக நல்லா கிடைக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும், காரமாக இருக்கும், நல்லா புளிப்பாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கைவிடாமல் பிணைங்க. பச்சை மிளகாய் நம்ம லாஸ்ட்டில் ஏன் ஆட் பண்ணோன்னா கை எரியும் அது போட்டு ஆட் பண்ணும்போது, அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி ஒரு தடவை இப்படி நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான சைட் டிஷ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மீன் குழம்போடு சாப்பிட்டுக்கலாம். நல்லா புளிப்பாக காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸியான சைட் டிஷ், டேஸ்டியான ஈஸியான சைட் டிஷ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். This is MD ibbu views. Thank you.